நடிகை த்ரிஷாவால நிம்மதியே போயிடுச்சுங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம், முக்கிய காரணம் இந்த த்ரிஷா தான். இந்த த்ரிஷா வந்ததுக்கு அப்புறமும் தளபதியோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப பயங்கரமான ஒரு கருத்துக்கள் போய்க்கிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவரு மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்த ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். த்ரிஷா, தளபதி விஜய் விவகாரம் எவ்வளவு தூரம் போய்க்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் குறிப்பா பிறந்த நாள் அப்ப இவர் சட்டசபையில பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன். அமோனியா விஷவாயு கசிஞ்சதுனால அங்க அவ்வளோ பேர் கவலைக்கிடமா இருக்கும்போது, நான் மட்டும் எப்படிங்க சந்தோஷமா வந்திருக்க முடியும்னு நம்ம தளபதி சொன்னோனே, ச்சே! மனுஷன் எப்படி இருந்திருக்காரு பாரு! சான்ஸே இல்ல. அப்படின்னு எல்லாரும் அவர தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. யா நீங்க சோசியல் மீடியாவுல கமெண்ட் எல்லாம் போடுறவங்க ஃபயர்லாம் தெறிக்க விட்டாங்க. மாஸ் பண்ணிட்டாரு, சம்பவம் பண்ணிட்டாருன்னு. ஏன்னா, அதுக்கப்புறம் அவரு சட்டசபையில கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசலங்க. வச்சு செஞ்சாரு. இவரு பேசின பேச்சுல டிஎம்கே துண்ட காணோம், துணிய காணோம்னு கிளம்பி ஓடுச்சுன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பேசினாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாரு. அத கேட்டோனே மொத்த டிஎம்கேவும் பதறி போயி, அவங்க பார்த்தேன்னா சட்டசபையில அ எகன மொகனையா பார்த்தோன்னா வாக்குவாதத்தில ஈடுபட்டு, ஒரு கட்டத்தில மொத்தமா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் நக்கலா தளபதி விஜய் 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆடுச்சு. இதில இன்னுமா பார்த்தோன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சபாநாயகர்ட்ட ரொம்ப பொலைட்டா பர்மிஷன்லாம் வாங்கி, ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டினாரு. அது சும்மா பயங்கரமா பார்த்தோன்னா பிச்சுக்கிட்டு போச்சுங்க. ட்ரெண்டிங்கில போச்சு. இப்ப என்ன ஒண்ணுன்னா, இதெல்லாம் நடந்தப்ப தளபதி மாஸ் காட்டிட்டார் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, த்ரிஷாவோட தளபதி பார்த்தோன்னா பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதாவது பிறந்தநாள் பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க. அதுதான் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதில த்ரிஷா போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல எல்லாத்தையும் அர்த்தமுள்ளமாக்குனவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. எல்லாத்தையும் அர்த்தமுள்ளவரா மாத்துனார்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தோன்னா என்ன? இத பார்க்கும்போது சங்கீதாவுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். கோர்ட்ல விவாகரத்து நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆகஸ்ட் 7ல தான் பார்த்தோன்னா, இப்ப ஹியரிங் குடுத்துருக்காங்கல்ல. அதுல முடிச்சுட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், இவரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே! யாரு என்ன கேட்க போறா? அதுவரைக்கும் இந்த த்ரிஷாவால தளபதியினுடைய இமேஜ் டோட்டலா பார்த்தோன்னா, டேமேஜ் ஆக போகுது. கேட்டா இது பார்த்தோன்னா பர்சனல். அப்டின்னா கமலஹாசன் மாரி பர்சனலா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போ வேண்டியதானே! எதுக்கு வெளியில நல்லவன் மாரி ஒரு வேஷம் போட்டு, பொண்டாட்டி பார்த்தோன்னா, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒர்த் இல்லன்னு சொல்ட்டு போணும். இதெல்லாம் நல்லாவா வந்திருக்கு? அப்டின்னு பல விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருந்தது. இதுக்கு இடையில தான் தளபதி விஜய் அவர் ஃபேமிலியோட இருந்த பழைய வீடியோங்க. அந்த பழைய வீடியோவுல அவரு ஒய்ஃபோட, பசங்களோட அதாவது சஞ்சய் கூட, சாஷா திவ்யாவோட அவ்வளோ பார்த்தோன்னா, செம்ம கேஷுவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்தில பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. எப்படி இருந்த மனுஷன், குடும்பமே பார்த்தோன்னா, உலகம்னு இருந்த மனுஷன். அதுதான் சந்தோஷம்னு இருந்த மனுஷன். அவரு இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரே. அந்த குடும்பத்தில இருந்து இன்னைக்கு பிரிச்சு தனியா, இப்படி ஒரு வாழ்க்கைய பார்த்தோன்னா வாழணுமா? அப்படிங்கிறது மாரியான பலவிதமான குற்றச்சாட்டுகள் பார்த்தோன்னா, த்ரிஷா மேல தான். ஏன்னா, த்ரிஷா இப்ப 90ஸ் கிட்ஸ்லேருந்து இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தோன்னா, ஜென்ஸி, ஆல்ஃபா வரைக்கும் ஒரு க்ரஷ்ஷா பார்த்தோன்னா, அவங்க தான் இருக்காங்க. தமிழ்நாட்ட தாண்டி ஹிந்தி மீடியாக்கள் கூட இப்ப த்ரிஷா கவனிக்கிறாங்க அப்படின்னா, அது காரணம் தளபதி விஜய் தான். ஏன்னா 52வது பிறந்த நாள இவர் மத்தவங்களோட கொண்டாடாம, அங்க கொண்டாடினாரு. இன்னும் சொல்லப்போனா, அ த்ரிஷா அந்த ஆர்டர் பண்ணியிருந்த அந்த கேக்குக்கான ஷாப் தமிழ்நாட்டிலேயே இல்லையாங்க. அது ஒண்ணு ஹைதராபாத் இல்லாட்டினா பெங்களூரு, மும்பை இங்க தான் இருக்கும். இவர் கிளம்பி அங்க போனாரா? இல்ல த்ரிஷா பார்த்தோன்னா வாங்கிட்டு இங்க வந்தாங்களா? இது எங்க நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் விவாதம். ஏன்னா, இவரு தலைமைச் செயலகத்துல இருக்கும்போது தளபதி விஜயினுடைய அப்பா, அம்மா அவங்க 2 பேரும் தேடி வந்தாங்க. எப்பயுமே தாய் தகப்பன தேடி தான் பிள்ளைங்க போணும். ஆனா, தாய் தகப்பன் பிள்ளைய தேடி அன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா, தளபதி விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, த்ரிஷா தேடி போயிட்டாரு. இந்த விஷயம் வழக்கம் போல பார்த்தோன்னா தெரிஞ்சு சங்கீதா ஒரு பக்கம் அப்செட்டா வந்திருக்காங்கங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனா, நேர்மறையா இன்னொரு விஷயம் என்னன்னா, சாஷா திவ்யா தடகள வீராங்கனையா போட்டியில பார்த்தோன்னா கலக்கிட்டு இருந்தது. அத பார்த்து பார்த்தோன்னா, சங்கீதா என்கரேஜ் பண்ணி கைதட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா,
அந்த விஸ்வாசம் படத்துல எப்படி தல அஜித் வந்து பார்த்தோன்னா, பொண்ண என்கரேஜ் பண்ணுவாரோ, அதே மாரி இங்க சங்கீதா வந்து பார்த்தோன்னா, பொண்ண என்கரேஜ் பண்றது மாரியான வீடியோஸும் சோசியல் மீடியாவுல பயங்கரமா வந்து பார்த்தோன்னா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில இப்ப ஜூலை 31 தேதி அ நம்ம சிக்மா அதாவது ஜேசன் சஞ்சயினுடைய டைரக்ட் பண்ண சிக்மா படம் வந்து ரிலீஸ் ஆகப்போது. அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அதே வேளையில தளபதியினுடைய ஜனநாயகம் ரிலீஸ்ன்னு வந்து சொல்லப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனிமேல் காம்படிஷனே அப்பாவுக்கும் பையனுக்குமான்னு வந்து தெரியல. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.